Hi friends, welcome to Salt Pepper. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ரிப்பன் முறுக்கு. வாங்க முறுக்குக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். உடைச்ச கடலையை அரைச்சி ஜெலிச்சு வச்சிருக்கேன். இது பச்சரிசி மாவு. பச்சரிசி மாவை எவ்வளவு எடுக்கிறோமோ அதே அளவு தான் உடைச்ச கடலை மாவையும் எடுத்துக்கணும். நான் பச்சரிசி மாவை 2 டம்ளர் எடுத்திருக்கேன். அதே அளவு தான் உடைச்ச கடலை மாவையும் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிறிதளவு உப்பு, பெருங்காயத்தூள், தனி மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு வெண்ணெய். இந்த வெண்ணெய் எதுக்கு ஆட் பண்றோம்னா அப்பதான் முறுக்கு சாஃப்டா வரும். தேவையான அளவு தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பதத்துல இருந்தா தான் முறுக்கு ஈஸியா பிழிய வரும். இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸா உருட்டி வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இது முறுக்கு குழாயில போட்டு முறுக்கு சுட ஆரம்பிச்சிடலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு முறுக்கு திருப்பி விட்டுக்கலாம். அப்பதான் ஆப்போசைடு இருக்கிற முறுக்கும் வேகும். இந்த பதம் இருந்தா போதும், முறுக்கு எடுத்துடலாம். அவ்வளவுதான், ரிப்பன் முறுக்கு ரெடி. இதே மாதிரி மீதி இருக்க மாவும் சுட்டு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.